எஸ். மே கம் இன் மேடம்? கம் இன். வாங்க உட்காருங்க. எங்க ஐயா நேத்தெல்லாம் காணோம்? நேத்தெல்லாம் அந்த பேஷண்ட் வைஃப் கிட்ட, அதான் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், அவங்க கிட்ட போயிருந்தேன். அங்க போய் நீங்க என்ன பண்ணீங்க? அதுவும் ஃபுல் டே? உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். என்ன பத்தியா? ஆமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு டாபிக் வந்தது. அதுக்கு சார் இன்னும் இல்ல, என் லவ்வர் இன்னும் 1 வருஷம் டாக்டர் பிராக்டிஸ் பண்ணிட்டு தனியா கிளினிக் வச்சுட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டான்னு சொன்னீங்களா? இல்ல, அங்க சிச்சுவேஷனே வேற. வேற என்ன? உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகி நீ எனக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆளுன்னு கதைய மாத்தி சொல்லிட்டேன். ஏன் அப்படி? எங்கேயாவது ஒரு புருஷனை பொண்டாட்டியே செய்வன செஞ்சு மென்டல் ஆக்குனத பாத்திருக்கியா? இல்ல. இவ செஞ்சிருக்கா. அப்படின்னா இந்த ஆள் மென்டல் ஆகிறதுக்கு செய்வன செஞ்சது இவதானா? ஆமா. அவ அதை செய்வாளா? கத்துக்கிட்டாலாம். ச்சே, இதுக்கு அவ புருஷனை கொன்னு இருக்கலாம். அடுத்தது அதான் ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? செய்வன செஞ்சு புருஷனை ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டு வெளியில அவன் செத்து போயிட்டதா டிராமா ஆடுறான். ஏன் அந்த மாதிரி செய்யறா? இங்க பேஷண்டா இருக்கிற சித்தார்த்த பார்த்ததும் இவன் ரம்யாவோட புருஷனாச்சேன்னு எனக்கு பரிதாபம் வந்து இவனை யார் இங்க அடைச்சு வச்சதுன்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டான். இவனோட பொண்டாட்டி ரம்யா தான்னு சொன்னான். நான் ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் விசாரிச்சேன். கிடைச்ச தகவல் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாவே இருக்கு. முன்னுக்கு பின் முரணானா? சித்தார்த்து ஸ்மக்லிங் டீம்ல ஒர்க் பண்ணா அது இவளுக்கு பிடிக்கலன்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. இவ எதை ஸ்மக்லிங் பண்றா அது புருஷனுக்கு பிடிக்காம அவளை கண்டிச்சான்னு இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அவனை மென்டல் ஆக்கி கொஞ்ச நாள் எல்லாருக்கும் காட்டிட்டு திடீர்னு செத்துட்டதா சொல்றான். சொந்தக்காரங்க யாருக்கும் காமிக்காம டெட் பாடியை எரிச்சுட்டுதா சொல்றா. ஆனா புருஷன் உயிரோட தான் இருக்கான். ஆமா. என்ன டிராமா அது? தெரியல. அத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நேத்து போனேன். கடைசியில அவதான் ஸ்மக்லிங் பார்ட்டியோன்னு டவுட் வந்திருக்கு. ரியலி? ஆமா, அவதான் ஸ்மக்லிங் பார்ட்டியோன்னு சந்தேகம் வந்ததும் முதல்ல செய்வன செஞ்சு என் பொண்டாட்டிய கொல்லணும்னு டிராமா ஆடினேன். அதுல டெம்ட் ஆகி ஒவ்வொரு விஷயமா கேட்க ஆரம்பிச்சா. கடைசியா அவ வழியிலேயே போய் சரியான ஒரு ஸ்மக்லிங் பிசினஸ் இருக்குன்னு சொல்லி அவளை உசுப்பேத்திட்டு வந்தா. என்ன உசுப்பேத்தினீங்க? ஒரு பயங்கரமான கள்ளக்கடத்தல் வியாபாரம் பண்ண போறேன், அதுல பார்ட்னர் ஆகணும்னா அவங்க வேற எந்த கள்ளக்கடத்தல் கும்பலையும் இருக்க கூடாதுன்னு சொன்ன. நான் எதிர்பார்த்த மாதிரியே அவ லால்னு ஒருத்தனுக்கு போன் பண்ணி பேச ட்ரை பண்ணிருக்கா. யார் அந்த லால்? அவன் இன்டர்நேஷனல் ஸ்மக்லரோட அசிஸ்டன்ட். அவனை பிடிச்சாச்சா? இல்ல, அவன் வேற போட்ஸ் தெரியல. போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அட்ரஸ் போக்கஸ். அப்போ இவளை பிடிச்சு விசாரிக்க வேண்டியதானே? 5 நிமிஷத்துல கூப்பிடுறான்னா இவ போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆளை காணோம். அப்புறம் எப்படி? பார்க்கலாம். அவ எப்படியும் அவ புருஷனை தேடி வருவா. ஏன்னா அவ புருஷன் என்ன மிரட்டுறான்னு நான் வேற ஒரு டிராமா ஆடி இருக்கேன். ஏதாவது ஒண்ணுல மாட்டுவா. ஆமா, இவன் கதை என்ன? இவன் கதை என்ன? சைக்காட்ரிஸ்ட் வந்து செக் பண்ணிருக்காரு. மைண்ட் ஃபுல்லா அப்செட்டா இருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. பல்லெல்லாம் ஏதோ செக் பண்ணீங்களாமே? அது சொல்லல. இந்த பேஷண்ட் வாயில பொணல வச்சு ஏன் கஞ்சி ஊத்துனாங்கன்னு செக் பண்ண சொன்னீங்கல்ல? ஆமா. அவன் வாயை செக் பண்ண எங்க டென்டிஸ்ட் அவன் பல்ல எல்லாம் யாரோ கிரைண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாரு. கிரைண்ட் பண்ணிருக்காங்களா? ஆமா. சாதாரணமா பல்லு கிளீன் பண்ணும்போது பண்ணுவாங்களே அந்த மாதிரியா? இது அந்த மாதிரி இல்ல. பின்ன? பல்லுக்குள்ள எதையோ வச்சு மூடுறதுக்காக கிரைண்ட் பண்ண மாதிரி இருக்கான். பல்லுக்குள்ள என்ன வைக்க முடியும்? எனக்கு புரியல. பல்லுக்கு நடுவுல ஓட்ட போட்டு உள்ள ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு மறுபடியும் அதை பேஸ்ட் பண்ணி மூடிட்டா ஒருத்தர் பல்லு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அவனோட பல்லு. எக்ஸ்ரே ஸ்கேன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிருக்காரு. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ, வாட்? அப்படியா? ரியலி? மை காட். நான் இப்பவே அவங்க சைடுல இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்யூ, தேங்க்யூ so much. ரிசல்ட் வந்தாச்சு. என்னமா? 14 பல்லுல கிரைண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள வைரங்கள் இருக்கான்.
என்ன லால், அப்படியே கரண்ட் வயரை தொட்ட மாதிரி ஷாக்கா பாத்துக்கிட்டே இருக்க? பாஸ் நீங்களா? ஆமா, நானே தான். மனுஷங்கள மாதிரியே உருவாக்குற. ஃபாரின்ல குளோனி மெத்தட ட்ரை பண்றாங்க. அதுக்கு இன்னும் நம்ம ஒரு ஆளுங்களை யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. என்ன பாஸ் திடீர்னு வந்திருக்கீங்க? நீ ஓரமா உட்கார்ந்து முட்டியை கட்டிக்கிட்டு அழுகுறியா, இல்ல இந்த மாதிரி ஜாலியா மியூசிக் போட்டுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றியான்னு பார்க்க வந்தேன். ஏன் வரக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல பாஸ். பஸ் பஸ். ஏய், வைரத்தோட அனுப்பின சித்தார்த்த காணுமே, அவன் என்ன ஆனானோன்னு டென்ஷன்ல நான் என்னடானா செத்து சுண்ணாம்பாய்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா இங்க மியூசிக் போட்டுக்கிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல பாஸ். ஏய், எங்கடா சித்தார்த்? அதான் பாஸ், அதான் நான் மெயில் அனுப்பினேனே பாஸ், அவன் செத்துட்டான்னு. ஏய், அவன் செத்துட்டானோ, அவன் பாடிய புதைக்கல எரிச்சிட்டோன்னு நீ மெசேஜ், போட்டோ, இமெயில் எல்லாமே அனுப்புன. ஆனா அதுல எங்கேயாவது அவனோட முகம் தெரிஞ்சதா? இல்ல பாஸ். அவன் வாயில கடவா பல்லெல்லாம் ஓட்ட போட்டு ஒளிச்சு வச்சு அனுப்புன வைரத்தோட வேல்யூ என்னன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியல பாஸ். 20 கோடி ரூபாடா. 20 கோடியா? ஆமாண்டா, அதுவும் ஜாக்குவார் வைரம். அரச பரம்பரைக்கே ஆசீர்வாதம் கொடுக்கிற வைரம். அதுல ஒரு செண்டு வச்சிருந்தா கூட பெரிய பணக்காரன் ஆயிடலான்னு நிறைய பேருக்கு நம்பிக்கை. அந்த வைரத்தை நாடு விட்டு நாடு சேல்ஸ் பண்ணவே கூடாதுன்னு வெளிநாட்டுல தடை இருக்கு. மீறினா மரண தண்டனை கூட இருக்கு. அதனாலதான் அந்த வியாபாரத்தை திருட்டுத்தனமா பண்ண வேண்டிய சூழ்நிலை. அது தெரியுமா உனக்கு? தெரியாது பாஸ். இங்க சில பேருக்கு அந்த வைரம் தேவைன்னு சொல்றதுனால அதை எப்படி கடத்தி கொண்டு வர்றதுன்னு யோசிச்சேன். வெளிநாட்டுல இருக்கிற என் ஃப்ரெண்டு டென்டிஸ்ட் கூட பேசும்போது கடவாப்பல்ல ட்ரெயின் பண்ணா ஒரு முத்து வைக்கிற அளவுக்கு இடம் கிடைக்கும்னு ஒரு பேச்சு வந்துச்சு. சோ முத்தே வைக்க முடியும் போது இந்த வைரத்தை துண்டு பண்ணி வைக்க முடியாதான்னு கேட்டேன். ட்ரை பண்றேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள நான் ஜிம் டைரக்டரை, அதாவது ஏர்போர்ட்ல எந்த ஸ்கேன் பண்ணாலும் வைரம் பல்லுல இருக்கிறத காட்ட முடியாதபடி ஒரு எனாமல் பேஸ்ட ரெடி பண்ண வச்சேன். சித்தார்த் என்கிட்ட 5 வருஷமா இருக்கான், என் விசுவாசி. அவங்கிட்ட விஷயத்த சொன்னேன். நானே அந்த வேலையை செய்யறேன், வெளியாளுன்னா ரிஸ்க்னு சொன்னான். அதனால அவனை வர வச்சு வைரத்தை அவன் பல்லுலயே வச்சேன். அந்த எனாமல் பேஸ்ட அப்ளை பண்ணோம். அவன் இங்க வந்தான். ஏர்போர்ட்ல மாட்டல. ஏர்போர்ட்ல அவனை ரிசீவ் பண்ணது யாரு? நான் தான் பாஸ். அவனை நேரா எங்க கூட்டிட்டு போகணும்னு சொன்னேன்? நம்ம டென்டல் டாக்டர் கிட்ட பாஸ். ஏன் கூட்டிக்கிட்டு போகல? அவனுக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் கால் வந்தது. வீட்டுக்கு போயிட்டு 3 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொன்னான். நான் நம்பிட்டேன். வந்தானா? இல்ல, விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது. அவன் வீட்டுக்கு போகும்போது ஏதோ கார்காரன் தலையில அடிச்சு அவன் மென்டல் ஆயிட்டான்னு. அவன் மென்டலா இருக்கும் போது அவனை கிட்னாப் பண்ணி அந்த வைரத்தை எடுக்க சொன்னனே, செஞ்சியா? அதுக்குள்ள சித்தார்த்தோட ரிலேஷன்ஸ் நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க பாஸ். அவன் தனியாவே கிடைக்கல பாஸ். அதனால கிட்னாப் பண்ணல? ஆமாம் பாஸ். அதுக்குள்ள அவன் வீட்டுல கரண்ட் ஒயரை கடிச்சு உடம்பு கருகி செத்துட்டான்னு டெட் பாடியை காமிச்சாங்க. நான் நம்பிட்டேன். நம்பிட்டியா? ஆமா பாஸ். ஆனா நான் நம்பல. ஆள் போட்டு
உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீயும் அந்த சித்தார்த்தோட ஒய்ஃபும் சேர்ந்துக்கிட்டு அந்த 20 கோடி ரூபாய் வைரத்தை அடிக்கிறதுக்காக சித்தார்த்தை அடைச்சி வச்சுக்கிட்டு அவன் செத்துட்டதா டிராமா பண்ணிருக்கீங்க. கரெக்டா? இதெல்லாம் எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? பாஸ், நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க. இவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற, தப்பானவனை ஏன் தப்பா நினைக்கிறீங்கன்னு தப்பு தப்பா கேக்குற? பாஸ், எனக்கும் அந்த சித்தார்த் ஒய்ஃபுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல பாஸ். சம்பந்தமே இல்லாம சித்தார்த்தோட ஒய்ஃப ஏண்டா கிட்னாப் பண்ண? நான் கிட்னாப் பண்ணனா? ரொம்ப நடிக்காத. அவ உன் நம்பருக்கு ட்ரை பண்ணிருக்கா, அது கிடைக்கல. கரெக்டா? உனக்கு மெசேஜ் வந்ததும் நீ அவளுக்கு ஃபோன் பண்ண. நீ புறப்பட்டு நம்ம மீட்டிங் பாயிண்ட் வந்துரு பார்ட்னர். ஓகே, நான் வரேன். நான் உன்கிட்ட நிறைய பேசணும். உன் மொபைல டிராப் பண்ணிருக்க. உன்னை ஃபாலோ பண்ண ஆளை வச்சிருக்கிற. உன்னை பார்க்க வந்த அவளை நீ கடத்திருக்க. எங்கடா அவ? உன் பார்ட்னர் மேல ரூம்ல இருக்கா? அம்மாடி. சித்தார்த் எங்க? கேக்குறல்ல? சித்தார்த் எங்க? சொல்லு. பாஸ், இவ்வளவு நேரமா அவளை அடிச்சு நான் அதை தான் கேட்டுட்டு இருந்தேன். அவ அலற சத்தம் வெளியே கேட்டக்கூடாதுன்னு தான் மியூசிக்க அவ்வளோ சவுண்டா வச்சிருந்தேன். கேக்குறல்ல? சொல்லு. சித்தார்த் எங்க? சொல்லுடே. சார் உன்னை எங்க போய் இருக்க சொல்லியிருக்காரு? அவர் வில்லேஜ் வீட்ல போய் இருக்க சொல்லியிருக்காரு. அது முதல்ல. இப்போ என்ன சொன்னாரு? நீ ருத்ரா மேடமோடவே போய் இருனாரு. அதான் வந்தேன். ஏன்? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். நீ சும்மாலாம் கேட்கலன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற? நான் இங்க வந்ததுக்கு நீ தான் காரணம்னு எனக்கு தெரியும். சொன்னதானே? ம். ஏன் சார் கிட்ட அப்படி சொன்ன? ஒன்றும் இல்லை. இன்னும் வில்லேஜ் வீட்ல தனியா விடுறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லை, அதானே? ம். என் மேல உனக்கு ஏன் இவ்வளோ அக்கறை? என் மேலே உனக்கு ஏன் இவ்வளோ அக்கறை? நீ ரொம்ப நல்ல பையன்னு என் மனசுல பட்டுச்சு. நீயும் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு என் மனசுக்கும் பட்டுச்சு. நீ என் கண்ணு முன்னாலே இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அபி, சார். போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க சார். அபி, ஒரு நிமிஷம். உனக்கு என்ன வயசு? 16 வயசு. 16 வயசுல எந்த ஆம்பளை கிட்ட பேசினாலும் உனக்கு அவன் மேல அக்கறை வரக்கூடாது, புரியுதா? புரியுது சார். நான் சார் இல்ல, அண்ணன். இனிமே அண்ணான்னு தான் கூப்பிடணும், புரியுதா? இப்போ புரியுது அண்ணா. போ, டீ போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அண்ணா. ராஜா, ராஜா. சார். நீ திருந்திட்டேன்னு நினைச்சேன். இன்னும் கூட பொம்பளைங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கறதையே பொழப்பா வச்சிருக்கியா? ஏன்டா அலற? நான் இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்களை நான் அழிச்சிருக்கேன் சார். அதெல்லாம் தெரியாம பண்ணது. அதுக்கு பிராயச்சித்தமா ஒரு அனாதை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் சார். அபியை எனக்கு பிடிச்சிருந்து சார். வேற எந்த கெட்ட நோக்கமும் இல்லை சார்.
என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார். அப்படியா? அவளுக்கு வயசு 16, உனக்கு 18 வயசு சார். நீங்க 2 பேரும் சின்ன பசங்க. உங்களுக்கு பக்குவம் வந்ததும் நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன். நான் சொன்னா அபி கேப்பா. சரியா? சரிங்க சார். நைட்டு சாப்பிட்றதுக்கு பிரெட்டும் சால்ட்டும் பெப்பரும் வாங்கிட்டு வா. போ. ஓகே சார். ஹலோ. என்னங்க? என்னாச்சு ருத்ரா, இவ்வளோ நேரம்? என்ன பண்றது, அந்த டென்டல் ஸ்பெஷலிஸ்ட் வயசானவரு பேசிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. விசாரிச்சிட்டியா? விசாரிச்சேன். என்னவா? பல்லுல ஓட்ட போட்டு உள்ள ஏதாவது வைரங்களை வைக்கிறது சாத்தியப்படுற ஆபரேஷன் தானா. ஆனா ஆனா அந்த ஆபரேஷனை பண்ற வல்லுனர்கள் இங்க இல்ல, பின்ன வெளிநாட்டுல தான் இருக்காங்களாம். அப்படின்னா இந்த ஆபரேஷனை பண்ணிக்கிறதுக்கு சித்தார்த் வெளிநாட்டுக்கு போயிருக்கான். ஆமா, அங்க இருந்து வைரத்தை பல்லுல வச்சு கடத்தி கொண்டு வந்திருக்கணும்னு அவர் சொல்றாரு. சரி, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா. நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்? எங்க அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் திரும்பவும் உன்னை யாராவது பொண்ணு பார்க்க வராங்களா? ஆமா. யாரு? நீங்க தான் வரப்போறீங்கன்னு சொல்லிருக்கேன். ஓ, அப்படியா? ஆமா. ஏன், என்னாச்சு? ஒன்னாகல. இந்த வாட்டி எனக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு. என்ன அது? இந்த ரம்யா விஷயத்தை கிளியர் பண்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண ப்ளீஸ். என்ன? ஒண்ணு இல்ல, சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே? ஓகே. அப்புறம் சித்தார்த்த விஷயத்துல டாக்டர் என்ன சொன்னாரு? அவன் உடம்புல எல்லாம் நல்லா இருக்கான், மைண்ட் எதனாலயும் அப்செட் ஆயிருக்கு. அது கோமா மாதிரி தானா சரியாயிடும்னு சொல்றாங்க. அது சரி. சரி, நீ போய் ஆக வேண்டிய வேலை பாரு. ஓகே, பை. பை. சித்தார்த், 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 என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு சித்தார்த்? எனக்கு என்னாச்சு? நான் ஏன் இங்க இருக்கேன்? வாங்க ஹாஸ்பிடலுக்கு போலாம். சித்தார்த், சித்தார்த், என்ன? நீங்க ரம்யாவோட ரிலேஷன் தானே? ஆமா. அவதான் என்ன இப்படி பண்ணிட்டா? எனக்கு தெரியும் சித்தார்த், நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். உங்களை கேரளாவை கூட்டிட்டு போறேன், நீங்க பயப்படாதீங்க. இல்ல, எனக்கு சாவு நெருங்கிடுச்சு. டெட் பாடிய பகதூர் கிட்ட சேர்த்துருங்க. நான் நன்றி கெட்ட துரோகியா சாக கூடாது. பகதூர் கிட்ட என்ன சேர்த்துருங்க. யாரு பகதூர்? என் பாஸ். அவர் நம்பர் இருக்கா? சொல்லுங்க, சொல்லுங்க. 90434571 சித்தார்த் 31. சித்தார்த், அவர் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? அசோக் நகர்ல. சித்தார்த், சித்தார்த், சித்தார்த். பகதூர் யார் அவ?